ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சிம்ம ராசி மட்டும். ஏன்னா, சில ராசி பலன்கள் கேட்கும்பொழுது நமக்கே சில சிந்திக்கவும், சிரிக்கவும், சிந்திக்கவும் கூட இருக்கும் சில நேரத்துல. அந்த மாரி. சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா. ரைட். தெரியும். எல்லாருக்குமே தெரிஞ்சது. சிங்கம் தூங்கிட்டே இருந்தா மரியாதையா இருக்குமா? கர்ஜிக்க வேண்டிய நேரத்துல கர்ஜித்தால் தான் சிங்கம் சிங்கம். சரிங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இவ்வளோ நாள் நீங்க இருந்துட்டீங்க. இந்த ஆனி மாசத்துல நீங்க கொஞ்சம் கர்ஜிக்க வேண்டிய சூழ்நிலை இப்ப வந்துருச்சு. அதாவது நீ யார் என்பதை உலகத்துக்கு காட்டும் மாதம். சிலர் உங்களை சோதிப்பார்கள், சிலர் பொறாமைப்படுவார்கள். ஆனால் இறுதியில் கைத்தட்ட போவது அதே மக்கள். அதாவது இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அது தெரியலன்னா தெரியல சார். நான் பார்த்துக்கிறேன். இது என்னன்றத நான் கேட்டுட்டு சொல்றேன். நான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லக்கூடாது சில விஷயத்த. அந்த விஷயத்துல நீங்க கவனமா இருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மாமியார் ஸ்பெஷல். நான் சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்ற மாரி தலைகீழ நிப்பாங்க. நான் சொல்றத கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாரி தலைகீழ நிப்பாங்க. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போணும். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். உங்கள் எல்லாரையும் இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் மிக 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 மகிழ்ச்சி. அடுத்ததாக நான் ஒரு விஷயம் சொல்லணும். அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்கறது ஆனி மாத ராசி பலன்கள். ராசி பலன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. இந்த ஆனி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் சுவாமி நம்ம ஆனி மாதத்துக்கு ராசி பலன் இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கா, இந்த மாதிரிலாம் ஏதாவது சில சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக உண்டு. எப்படி அப்படின்னா, இப்போ மேஷ ராசியில் மேஷத்தில் சூரியன் இருந்தால் மேஷம், ரிஷபத்தில் சூரியன் இருந்தால் நீங்கள் பிறந்த சூரியன் எந்த ராசியில் இருக்கோ அதுதான் நீங்கள் பிறந்த தமிழ் மாதம். இப்போ ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சூரியன் போகும் பொழுது, மிதுனத்தில் சூரியன் இருக்கும்போது ஆனி மாதம், சித்திரை வைகாசி ஆனி மாதம். இப்போ அந்த ஆனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆனி மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கு. மேஷத்தில் செவ்வாய் இருக்கார், மிதுனத்தில் சூரியன் புதன் மாதிரி கிரகங்கள், சந்திரன் இன்னைக்கு தேதியில் நம்ம பார்க்கும் பொழுது, அதே போல் கடகத்தில் குரு சுக்ரன், அதே போல் சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, அதே போல் மீனத்தில் சனி, இந்த மாதிரி கிரக அமைப்புகள். அப்போ இதை வச்சு இந்த ஆனி மாத ராசி பலன்கள் எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னு, இந்த 12 ராசிக்குமே எது எதெல்லாம் நல்லது, எது எதெல்லாம் கெடுதல் உண்மையே இருக்கு. ஏன்னா சில விஷயங்கள்லாம் இருக்கு. எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும், எந்தெந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இல்லையோ அந்த இடத்துல ஒரு அலர்ட் மணி மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இந்த ராசி பலன்கள். ஸோ இந்த மாசத்துல நீ இப்படி இருக்கணும், இந்த மாசத்துல நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு, சில ராசிகளுக்கு புதிய விதி பாதையை காட்டும் அப்படின்னு சொல்லலாம். சில ராசிகளுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு களம் மாறும் நேரம், பொறுமையாக இருந்தவர்களுக்கு பலன் கிடைக்கும் நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். பணம், வேலை, காதல், குடும்பம், தொழில், எந்த ராசிக்கு ஏற்றம், எந்த ராசி அலர்ட்டா ஜாக்கிரதையா கரெக்டா இருக்கணும். 12 ராசிக்கும் சொல்ல போறேன் எப்படி இருக்கு, என்னென்ன பண்ணணும், எந்தெந்த ராசிகள் கொஞ்சம் விபரீதமா இருக்கு, எந்தெந்த ராசி ஸ்மூத்தா ஓரளவுக்கு கொண்டு போயிடுவாங்க ஆனி மாதம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல நித்தியகண்டம் பூர்ண ஆயுசா இருக்குங்க. ஒரு நாளும் நமக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி உள்ள உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நித்தியகண்டம் பூரண ஆயுசுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி. விதி எழுதாததை முயற்சி எழுதும் மாதம் ஆனி மாதம். காத்திருந்தவர்களுக்கு கதவு திறக்கும், அவசரப்பட்டவர்களுக்கு பாடம் புகட்டும். நீ அவசரப்படுறியோ உனக்கு பாடம் புகட்ட போறது. இந்த மாதம் உனக்கு ஒரு முடிவு எடுத்தால் வாழ்க்கை மாறலாம். சில ராசிகளுக்கு ராஜயோகம், சில ராசிகளுக்கு எச்சரிக்கை மணி. ஸோ கவனமா இரு. இந்த 12 ராசியை முழுமையா நீ கேளு. அப்போ உன் ராசிக்கு என்ன சொல்றேன், உன் ராசிக்கு என்ன அப்படிங்கிறது நீ தெரிஞ்சுக்கலாம். உழைப்பவர்களுக்கு உயர்வு உறுதி, அலட்சியம் செய்வதற்கு அலர்ட் உறுதி அப்படின்னு சொல்லலாம். மேஷம் முதல் மீனம் வரை உங்கள் ராசிக்கு ஆனி மாதம் என்ன செய்தி கொண்டு வருகிறது, முழு பலன்களை நீங்க பாருங்க. சிம்ம ராசி நேயர்களே எப்படி இருக்கீங்க? ஆனி மாதம் ராசி பலன்கள் பார்க்கலாம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சிம்ம ராசி மட்டும். ஏன்னா சில ராசி பலன்கள் கேட்கும்போது நமக்கே சில சிந்திக்கவும், சிரிக்கவும், சிந்திக்கவும் கூட இருக்கும் சில நேரத்தில். அந்த மாதிரி சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா. ரைட். தெரியும். எல்லாருக்குமே தெரிஞ்சது. சிங்கம் தூங்கிட்டே இருந்தா மரியாதையா இருக்குமா?
கர்ஜிக்க வேண்டிய நேரத்தில் கர்ஜித்தால் தான் சிங்கம் சிங்கம். சரிங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இவ்வளவு நாள் நீங்க இருந்துட்டீங்க. இந்த ஆனி மாசத்துல நீங்க கொஞ்சம் கர்ஜிக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ வந்திருக்கு. இன்னமும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான், மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால இனிமேல் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தெய்வத்து மேல பாரத்தை போட்டு நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்படி? நான் இந்த விஷயத்தை தைரியமா இப்ப இறங்கி செய்யலான்னு இருக்கேன். இறைவனுடைய ஆசீர்வாதத்துல நான் இதை எப்படியாவது முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கொண்டு வாங்க. தெய்வ நம்பிக்கையோட பண்ணுங்க. சக்சஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி அந்த நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஒண்ணு. அதாவது நீ யார் என்பதை உலகத்துக்கு காட்டும் மாதம். சிலர் உங்களை சோதிப்பார்கள், சிலர் பொறாமைப்படுவார்கள். ஆனால் இறுதியில் கைத்தட்ட போவது அதே மக்கள் தான். ஞாபகம் வச்சுக்கோ. ஒண்ணு. இன்னொன்னு விஷயம் சொல்றேன். உங்களை மதிக்காதவர்களை கூட இதுவரை நாம் தவறாக எடைப்பட்டு விட்டோம் என்று நினைப்பார்கள். ஒருத்தர் மதிக்கல, ஆனா நினைச்சுப்பான், ஆகா நம்ம இவரை தவறா எடை போட்டுட்டோம், இவனும் ஒரு ஆளுதாங்கிறத நிரூபிச்சுட்டான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். பழைய எதிரி ஒருவர் நண்பராக மாறும் ஆச்சரியம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்ற ஒவ்வொரு வரியும் நீங்க நோட் பண்ணினீங்கன்னா, சாமி எக்ஸலண்டா சொல்லியிருக்காங்க இந்த விஷயம்லாம் அப்படின்னுவீங்க. இந்த காணொலி உங்க கண்ணில் பட்டதுன்னு சமூகத்தில் உங்களுக்கு ஒரு பெயர் பேசப்படும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி, திடீரென ஒரு ஆசை, நல்ல செய்தி வரும். சரி, ரைட். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற பிரச்சனை வரலாம். அதாவது இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அது தெரியலன்னா தெரியல சார், நான் பார்த்துக்கிறேன், இது என்னன்றதை நான் கேட்டுட்டு சொல்கிறேன். நான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லக்கூடாது சில விஷயத்த. அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. அந்த மாதிரி கோபத்தில் பேசும் ஒரு வார்த்தை 10 நாள் பிரச்சனையை தரும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பர் பெயரில் ஒருவர் பண விஷயத்தில் ஏமாற்றலாம். நண்பரின் பெயரில் ஒருவர் ஏமாற்றலாம். சமூக ஊடகத்தில் போடப்பட்ட பதிவு ஒரு சிறிய சர்ச்சையை உருவாக்கி மறையலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல வீட்டில் கணவன், மனைவி, மருமகள், மாமியார், இதெல்லாம் ஒரு குடும்பம். ஒரு சிம்மராசி பொறுத்தளவுக்கு ஒரு குடும்பம். ரைட்டு. இந்த குடும்பத்தில் இந்த மாசத்துல என்னென்ன மாதிரியான சண்டை வரும்னா, யார் டிவி ரிமோட் எடுத்தோடனே இது ஒரு பிரச்சனை வரும். யார் டிவி ரிமோட்டுக்கு ஒரு சண்டை வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, குழந்தைய ஸ்கூலில் கொண்டு விடுறதுல ஒரு சண்டை வரும். குழந்தை லேட்டாக எடுத்து ஒரு நாள் ஸ்கூலுக்கு போக முடியல, வீட்டுக்கு திருப்பி அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போ தான் 10 நிமிஷம் லேட்டாக போனாலே திரும்ப அனுப்பி விட்டுறாங்களே ஸ்கூலில். லேட்டான உள்ள சில ஸ்கூல் அனுமதிக்கிறதுல உங்களுக்கே தெரியும். அது போலன்னு ஏன் அந்த குழந்தைகளை பள்ளியில் விடுவதில் தாமதமாகி இதனால் ஒரு சண்டை. ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் முதல்ல என் ஃபோன் எடுத்து பேசுனது? வீட்டில் கணவர். என் ஃபோன் அடிச்சுட்டு இருக்கு, ஒரு குளிக்க போயிருப்பார், ஏதோ ஒரு விஷயம், இந்த ஃபோன் எடுத்து தெரியாமல் யாரோ பேசியிருப்பாங்க. என்னத்தையோ பேசிட்டாங்கன்னு இவருக்கு கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிடும். என்னத்தை பேசுனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லு. யார் இவங்களுக்கு ரிப்ளை பண்ணது? யார் ஃபோன் எடுத்து பேசுனது? இது ஒரு சண்டை. இதெல்லாம் உண்டு. கவனமாக இருங்க. இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய சண்டையில் நிற்கும். சரி, அந்த நாள் அதோடு விட்டுடுத்தா சரி, பரவாயில்ல, விட்டுட்டா பரவாயில்ல. இதை மறுநாள், அதுக்கு மறுநாள் இப்படியே தொடர்ந்தால் என்ன ஆகுறது? பைத்தியம் முடிச்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ கவனமாக இருங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாமியார் ஸ்பெஷல். நான் சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்கிற மாதிரி தலைகீழ நிற்பாங்க. நான் சொல்கிறத கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தலைகீழ நிற்பாங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். மாமியார் இந்த மாதிரி சொல்கிறாங்களா, இந்த நான் சொல்கிறதா சரி, நான் சொல்கிறது தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்களா சிம்மராசியில், மருமக எப்படி திரும்ப சொல்லலாம், கூகுள்லேயே தேடினாலும் இப்படியாப்பட்ட ஒரு மாமியார் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் போடுவாங்க. எங்கே தேடினா, கூகுள்லேயே தேடினா கூட இப்படியாப்பட்ட ஒரு மாமியார் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இந்த மாதம் இந்த டைப் விவாதங்கள் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்றது. ஆனால் மனதில் யாருக்கும் கெட்ட எண்ணம் இருக்காது. யாருக்கு கெட்ட எண்ணங்கள் இருக்க போறதில்லை. அந்த நேரத்தில் பேசுறது, அந்த நேரத்தில் சொல்றதுதான். சில பேர் அந்த வஞ்சகம் வச்சு பழகிறது, வஞ்சகம் வச்சு பேசுறதெல்லாம் இருக்கு. ஆனால் இவங்க அந்த மாதிரி கிடையாது. குடும்ப ஃபங்க்ஷனில் எவ்வளோ எடுத்து, குடும்ப ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க புடவை எவ்வளவு, அவங்க செயின் எவ்வளவு, அவங்க சேலரி எவ்வளவு, இந்த பிரச்சனை கண்டிப்பாக இந்த ஆனி மாதத்தில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எதையாவது ஒன்று பேச போக ஏதாவது ஒன்று விஷயம் வரும். இப்படி கம்பேரிசன் பாலிடிக்ஸ் நடக்கலாம். சிரிச்சுட்டு கடந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் வின்னர். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ரெண்டாவது, உங்களுக்கு உண்மையான எதிரிகள். நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லது. தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. பணமும் நம்ம ஆடம்பர செலவும் உண்டு. வெளியில் போய் சாப்பிட்லாம், நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம், இதெல்லாம் காமன். ஆனாலும் நம்மளோட கஷ்ட நஷ்டத்துக்கு உறுதுணையாக நமக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்து பண்ணுங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க.
மேக்ஸிமம் குறைச்சிக்கோங்க. ஆஃபர் இருக்கேன்னு வாங்கி வாங்கி அக்கௌண்ட்டை காலி பண்ணிடாதீங்க. அப்புறம் ஜீரோவில் வந்து நிற்கும், பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படி தலைவலி, கண் சோர்வு, சோம்பல், கோபம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வேலை மாறலாமா என்ற இருக்கும், வெயிட் பண்ணுங்க, குழப்பம் அடையாதீங்க. ஜூலை மாதத்தில் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஜூன் 23, ஜூலை 2, ஜூலை 11 சிறப்பாக இருக்கும். யூகோ வேண்டாம், ஆர்கியூமெண்ட் வேண்டாம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், பொறுமையாக இருங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். இந்த ஆணி மாத ராசி பலன்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் சுவாமி. இப்போ இந்த ஆணி மாத ராசி பலன்கள்ல நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான். நான் மக்கள் ஜோதிடர். மக்கள் ஜோதிடர். ஸோ மக்களுக்கான அன்றாட பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஜோதிடர் நான். அன்னாடம் நீ என்ன பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்க, நான் எழுதியே தருவேன். நான் மற்றவங்கள மாதிரிலாம் வந்து நீ இந்த மாதம் நீ இந்த பிரச்சனை அனுபவிப்பேன்னா நான் எழுதியே தருவேன். நீ இதுதான் நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி நான்லாம் பின்வாங்க மாட்டேன். ஏன்னா நான் மக்கள் ஜோதிடர். அதனால எனக்கு தெரியும் மக்கள் வந்து நான் ஒரு ஜாதகம் கணிக்கும் போது என்னுடைய முன் காணொளிகள் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. பிரம்மன் எழுதிய விதி, அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 1960 முதல் 90 வரை, 90 முதல் 2025 வரை மக்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது, கர்மா, நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கக்கூடியதுல இந்த ஆணி மாத ராசி பலன்களும் பொது பலன்களே. இந்த பொது பலன்களை நீங்க வந்து சில பேருக்கு இது 100% இல்லை, 200% அப்படியே பழிக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது, பழிக்கும். நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஃபோன் கால் பண்ணி, என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட அட்மின் நம்பர் இருக்கு, ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான ஜாதகத்தை ஒரு 20 நிமிஷம், உங்களுக்காக ஒரு 20 நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா வாழ்க்கையில? ஸ்பெண்ட் பண்ணி டைம் கேளுங்க. ஒரு வீடியோ கால் பண்ணி கேளுங்க, ஒரு நார்மல் கால் பண்ணி பேசி உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த 10 வருஷம் எப்படி இருக்க போறீங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படிதான் இருக்க போறோம், இதெல்லாம் தான் நமக்கு வரப்போகுதுங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்க வாழ்க்கை எப்படி இருக்கு. உங்களுடைய பூஜையும், உங்களுடைய தெய்வ பக்தியும், உங்களுடைய சில விஷயங்களும், என்னுடைய ஆசீர்வாதமும் எப்படி இருக்கு என்னங்கிறது நீங்க பிறகு பாருங்க. தெய்வத்துடைய பூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே உண்டு. சுபம். வாழ்க வளமுடன்.